இது நம்ம ப்ராப்பர் பேசிக் மேக்கப். சரிங்களா? நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டோ இல்லாத மேஜிக் ப்ராடக்ட்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நாள் பேசிக் மேக்கப். பேசிக் மேக்கப்பே உங்களுக்கு இதோ எது தொட்டிங்கனாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷனால எதுவுமே போடல. காமனா பேசிக்கா ஒரு ஃபவுண்டேஷன், அதுவே உங்களுக்கு எதுவுமே ஆகல. சரிங்களா? அப்ப இதுல தனியாலாம் எதுவும் இல்லை. நீங்க எப்பவும் பண்ற ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணாலே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எதனால உங்களுக்கு அப்ப தொட்டா அச்சு வரும்? நீங்க ப்ராடக்ட் ஓவரா இருக்கும்போது. ஏன்னா ப்ராடக்ட் ஓவரா இருந்தா தொட்டா அச்சு வரும். நீங்க அந்த ப்ராப்பரா பிளெண்ட் பண்ற ஒர்க் பண்ணும்போதே ஸ்கின் டு ஸ்கின் செட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அப்போ ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா? இது தனியால ஒரு டெக்னிக்கோ மேஜிக்கோ இல்லை. நம்ம பேசிக்கா என்ன சொல்லுவோம், மேக்கப் பண்ணா ஃபேஸ்ல கை வைக்க கூடாது. அதனால யாருமே அதை தொட்டு பாக்குறது இல்லை. எந்த பிரைடும் மேக்கப் பண்ணா அழகா இருக்கான்னு மிரர் பார்ப்பாங்க. போகுதா தொட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால அதை செய்யும் போது இது ஏதோ புது டெக்னிக்னு நினைக்கிறீங்க. எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்க எப்பவும் பண்ற மேக்கப் தான். அதை ப்ராப்பரா பண்ணிட்டு நீங்க வேணா கண்ணாடியில் போய் தொட்டு பார்த்துக்கோங்க. மேக்கப் ஒண்ணுமே ஆகும். சரிங்களா? ஃபேஸ்ல கை வச்சா ஒன்னும் ஆகாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம்னா சும்மாவே நம்மளால இப்படிதான் கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லாரும் புள்ள மூஞ்சில கை வச்சு தேய்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. போகுதா இல்லையா? இதை ஒண்ணுமே வெறும் பேசிக். இதை நீங்க 5000 பண்ணீங்கனாலும் கட்டுப்படி ஆகும். சரிங்களா? அந்த மேக்கப்பே இதை ஒண்ணுமே ஆகாது தேய்ச்சாலும். சரிங்களா? முதல்ல இந்த வித்த காட்டுறதை நம்பி ஏமாறாதீங்க. நார்மலா நீங்க என்ன பண்றீங்களோ அதை ப்ராப்பரா பண்ணுங்க. பிரைடு அழகா இருந்தா